பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய வரலாற்றிலே இன்றைய தினம் ஒரு முக்கியமான திருப்பம் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த தினத்திலே இங்கே அமர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பாபநாசம் தொகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும், என்னை வேட்பாளராக அறிவித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவிக்க வேண்டிய நேரம் இது. இந்த கடந்த தேர்தலிலே மக்கள் மகத்தான ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி வாக்களித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி அமையப்பெற்றிருக்கிறது. அந்த ஆட்சிக்கு பெரும்பான்மை அமையக்கூடிய விதத்திலே அவருடைய வேண்டுகோளை ஏற்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைமையும் மாநில தலைமையும் நன்கு ஆலோசித்து தமிழகத்திலே ஒரு நிலையான ஒரு நல்லாட்சி அமையப்பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இந்த ஆட்சிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிபந்தனையற்ற ஆதரவளிக்கிறது என்ற கடிதத்தை முஸ்லீம் லீக் தலைமை கடந்த வாரம் வழங்கி இந்த ஆட்சி அமைவதற்கு துணை நிற்போம் என்ற உறுதியையும் அளித்திருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அமைச்சரவையிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பங்கேற்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக வைத்த காரணத்தினால் நேற்றைய தினம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில நிர்வாகக் குழு கூடி ஆலோசித்து அமைச்சரவையிலும் பங்கேற்பது என்ற முடிவை எடுத்து இதன் மூலம் தமிழகத்திலும் ஒரு நிலையான ஆட்சியும் அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறக்கூடிய வகையிலே ஒரு நல்லாட்சி அமைப்பெறுவதும், குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தினுடைய குரல் அமைச்சரவையிலே இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையிலும், சிறுபான்மை சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு சேவையாற்றக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பு சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு முதலாவதாக கிடைத்திருக்கிறதன் அடிப்படையிலே முடிவு செய்து அந்த கடிதத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பி வைத்தோம். அந்த அடிப்படையிலே இன்று காலை ஆளுநர் மாளிகையிலே மிகச் சிறப்பான முறையிலே பதவியேற்பு விழா நடந்து முடிந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று தலைமைச் செயலகம் வருகை நிற்கக்கூடிய நாங்கள் அமைச்சராக இன்று பொறுப்பேற்றிருக்கிறேன். மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உயர்த்தி கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே சமூக நீதி அரசாக, நல்லாட்சி அரசாக, சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பெரிதாக கோரிக்கைகள் இல்லை என்று சொன்னாலும் சிறிதும் பெரிதுமாக சிறிய சிறிய கோரிக்கைகள் இருக்கிறது. வரக்கூடிய 2-3 தினங்களிலே முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் தலைமையிலே மாநில நிர்வாகிகள் ஆலோசித்து சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை ஒரு மனுவாக வடித்தெடுத்து மாண்புமிகு முதலமைச்சர்களை சந்தித்து சமுதாயத்தின் கோரிக்கைகளை வழங்க இருக்கிறோம். அதை செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி வக்ஃப் போர்ட்லயே வந்து மாற்றங்கள் கொண்டு இருக்கு. அந்த மாதிரி மாற்றங்கள் வந்து வக்ஃப் போர்டில் என்ன மாற்றங்கள் கேட்குறீங்க? புது சட்டத்தை நாங்கள் ஏற்குவதில்லை என்று நம்ம சொல்லியிருக்கோம். கடந்த ஆட்சியும் அதை ஏற்க மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்சியும் அதையே நம்ம வலியுறுத்துவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.